அனைவருக்கும் வணக்கம். Very warm and pleasant greetings to one and all present here. மேடையில் அமர்ந்திருக்கும் ரோட்டரியின் முன்னோடிகளுக்கும் பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாளைய தமிழகத்தை நாளைய இந்தியாவை உருவாக்கும் வல்லமை படைத்த ரொட்டேரியன்களும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் காலை வணக்கங்கள். It's an absolute honor to stand before you today. இந்த மேடையில் நான் நிற்பதற்கு எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். நான் செய்யும் தொழிலோ, என்னிடம் இருக்கக்கூடிய பணமோ சொத்தோ என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தவில்லை. மக்களுக்காக கடந்த 25 ஆண்டு காலம் தன்னலமற்று நான் உழைத்த உழைப்பே என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ரோட்டரி சங்கம் பெருமையோடு நான் இங்கு நிற்கின்றேன் என்று சொன்னால், மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெயர் என்ன என்று சொன்னால், நான் ரொட்டேரியன் எம்எல்ஏ. ஆர்டிஎன்னு போட்டு எம்எல்ஏன்னு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது. குறிப்பாக நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ நான் தான். 3203 சட்டமன்றத்திற்கு சென்று உங்கள் குரலாக பேசக்கூடிய ஒரே எம்எல்ஏ நான் தான். உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு ரொட்டேரியன் எம்எல்ஏ ஆனால் எப்படி ஒரு வித்தியாசமாக இருக்குங்கிறத காமிச்சிட்டு தான் வெளியே வருவேன். கண்டிப்பாக அந்த உத்தரவாதத்தை நான் தர்றேன். ஏன்னா 25 ஆண்டு கால உழைப்பு, 2008-07 உழைத்து கொண்டே இருக்கின்றேன். 2011 பொள்ளாச்சி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 2016 மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 2021 எனக்கு தான் சீட்டுன்னு சொல்லி கடைசி 3 நாட்களில் மாற்றப்பட்டு அதுவும் ஒரு வகையான தோல்வி. ஆனால் தோல்வியை கண்டு அஞ்சாமல் நாம் எடுத்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கின்றேன். இலக்கு என்ன என்பது ரோட்டரியோட ஒரே ஒரு வார்த்தை தான், சர்வீஸ் எபோ செல்ஃப். பதவி இல்லாமல் ஒரு 10,000 பேர்த்துக்கு என்னால் செய்ய முடியுதுன்னா, இந்த பதவி இருந்தால் 1,00,000 பேர்த்துடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு பயணித்து கொண்டிருப்பவன். ஒவ்வொரு தோல்வியும் என்னை மேலும் மேலும் மெருகேற்றியதை தவிர எந்த இடத்திலும் நான் துவண்டு போவதில்லை. நான் சொல்லுவேன், எல்லா மேடையிலும் சொல்கிறது உண்டு, டிசையர்னு ஒன்று இருக்குது, டிசர்விங்னஸ்னு ஒன்று இருக்குது. டிசையர் அப்படிங்கிறது நாம் ஆசைப்படுவது, டிசர்விங்னஸ் அப்படிங்கிறது அந்த ஆசைப்படுவது கிடைப்பதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்வது. இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவில்லை, மறுக்கின்றார் என்று சொன்னால் அது கொடுக்கவே கூடாது என்பது கிடையாது. உங்களை தயார் செய்து அந்த பதவிக்குண்டான பக்குவத்தோடு நீ வா என்று திருப்பி அனுப்புவதுதானே ஒழிய உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இறைவனால் மறுக்கப்படாது. வாழ்க்கையில் நமக்கு ஒன்று தேவை என்றால் ஆசைப்பட்டால் போதுமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த ஆசை பர்னிங் டிசையராக மாற வேண்டும். அதற்குண்டான உழைப்பை போட்டு நீங்கள் நினைத்தது உங்களை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதியை வளர்த்துட்டீங்கன்னா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். நம்ம போய் தேடிட்டு போக வேண்டியது இல்லைங்க. நான் ஒரு உதாரணம். ஏன்னா நம்ம போய் தேடி போறப்பெல்லாம் கிடைக்காது. என்று நான் என்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டேனோ 21 மறுக்கப்பட்டது. அன்று நான் மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தேன். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒன்று வரும் பொழுது நம்முடைய கூட்டணி நம்மை விட்டு ஒரு வேட்பாளரை சிந்தித்து கூட பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு வேலை செய்யணும். எனக்குள்ள நான் வேலை செஞ்சேன். எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி நான் போய் கூட்டணி கட்சிவோ நம்ம கட்சிவோ நான் குறைபட்டு நின்றது கிடையாது. என்னுள் நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தேன், தகுதியை வளர்த்து கொண்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, 2011 16 21 கூட சட்டமன்றத்திற்கு நான் சென்றிருந்தேன் என்று சொன்னால் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவனாகத்தான் இருந்திருப்பேன். கடந்த 5 ஆண்டுகள் இயற்கை, இறைவன் எனக்கு கொடுத்த அனுபவங்கள் எல்லாம் இன்று நான் சட்டமன்றத்தில் பேசுவதை 233 எம்எல்ஏவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வகையில் நான் தயாராகி அங்கே போயிருக்கின்றேன். அன்னைக்கு சாதாரணமாக போயிருப்பேன். ஆனால் இன்னைக்கு
சரித்திரம் படைப்பதற்காக சென்றிருக்கின்றேன். அந்த உணர்வு எனக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக ஒரு ரொட்டேரியன் எம்எல்ஏவாக என்னென்னவெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ இந்த சமுதாயத்திற்கு செய்வேன். முதல் நாள் வேட்பாளர் அறிமுக கூட்டம் 2011 இதை வித சொல்லிட்டு இருக்கேன். ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், இந்த பதவியை என்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன், இது சத்தியம் என்று கூறி சென்ற ஒரே எம்எல்ஏ நான் தான். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தனித்துவத்தோடு செயல்பட வேண்டும் என்று என்னை நான் பக்குப்படுத்தி கொண்டவன். அதில் ரோட்டரியுடைய பங்கு ஏராளமாக இருக்கின்றது. என்ன சொன்னா 1987 நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியில் ரொட்ராக்ட் மெம்பராக சேர்ந்தவன் நான். ரோட்டரிக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு 1987 ரொட்ராக்ட் மெம்பர். 2008 பெருமை மிகு பொள்ளாச்சி ரோட்டரி சங்கத்தில் நான் மெம்பர் ஆனேன். 2013 ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பெடுத்து பல்வேறு நிலைகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. ரோட்டரி மேடை என்று சொன்னால் நான் 3 பேருக்கு இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னா 3 பேருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஒன்று, எங்கள் பொள்ளாச்சியின் அடையாளமாக எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய அருட்செல்வர் டாக்டர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அடுத்தது, ரோட்டரி சங்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷனை எடுத்து நடத்திடலாம். ஆனால் 70 பேர் கொண்ட ரோட்டரி சங்கத்தின் தலைவராக இருந்து நடத்துவது எவ்வளோ கஷ்டங்கிறது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரொட்டேரியனுக்கு தெரியும். அந்த வலி வேதனையெல்லாம் பிரசிடென்ட் ஆனால் தான் தெரியும். அப்படி அந்த சங்கத்துக்குன்னு ஒரு கல்ச்சர், எங்கள் ரொட்டேரியன்ஸ் பொள்ளாச்சியிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய பிரசிடென்ட் சதீஷ் சந்திரன் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த நன்றி. ஏன்னா இவங்க எல்லாரும் தான் என்னை உருவாக்கியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக எங்களுடைய பட்டய தலைவர் ஐயா கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ரொட்டேரியனை எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களை எல்லாம் உருவாக்கியவர். அடுத்ததாக என்னை அரசியல் மேடைகளில் எல்லாம் ஏற்றி இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கி இன்னைக்கு அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னா, நான் இந்த மேடையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 3 நபர்கள், அருட்செல்வராக இருந்தாலும், நம்ம கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களாக இருந்தாலும், அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களாக இருந்தாலும், 3 பேரும் ரொட்டேரியன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும், ரோட்டரிக்கு வாங்க, ஊரை மாற்றி போடலாம், ரோட்டரியில் மெம்பர் ஆகுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களால் பல பேருடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியும். 25 வருஷம் பல்வேறு நிலைகளில் சேவை, அதாவது அரசியலில் மட்டும் கிடையாது, சேவை செய்துவிட்டு இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். சேவையிலிருந்து அரசியலுக்கு சென்றவன் நான். அரசியலையும் ஒரு சேவையாக செய்து கொண்டிருப்பவன். கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை என்னால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் பொள்ளாச்சி ரோட்டரி சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அதாவது நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் 3203 நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்குன்னு சொன்னாங்க. இதையும் சேர்த்திக்கங்க. ரோட்டரியால் ஒருவர் எம்எல்ஏ ஆயிருக்காருங்கிற அதையும் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக சேர்த்திக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அப்போ இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு ரோட்டரியும் காரணமாக இருக்கின்றது. அப்போ 3203யோட அச்சீவ்மெண்ட் லிஸ்ட்டில் ஒரு எம்எல்ஏவை உருவாக்கியதையும் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், வருங்காலத்தில் என்னுடைய ஆசையெல்லாம் தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் எம்எல்ஏவாக இருக்கணுங்கிறது கிடையாது. 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்து ஒரு நல்லவரால், ஒரு ரொட்டேரியனால் நியாயமாக நடந்து எப்படியெல்லாம் சேவை செய்ய முடியும் என்பதை காண்பித்து அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான நல்ல இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு லீடர்ஷிப்புக்கு ரொம்ப ஒரு கிராக்கி இருக்குது, யாருமே லீடராக வர்றது கிடையாது. அப்படி அவர்களெல்லாம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும், நம்முடைய ரோட்டரியால் தலைவர்களை உருவாக்க முடியும். அவர்கள் தொழிலில் மட்டுமல்ல, குடும்பத்தில் மட்டுமல்ல, அரசியல் தலைவர்களையும் நம்மால் உருவாக்க முடியும். அதற்கான சிந்தனையை, ஒரு விதையை நம்முடைய ஆளுநர் மூலமாக நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் வைக்கிறேன். நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் ஒன்றை நாம் துவங்க வேண்டும்.
அரசியலுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் தலைவர்களாக அவர்கள் வர வேண்டும். இன்னைக்கு பிரசிடெண்ட்டாக வரணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படுறதுங்கிறது தெரியும். நாமெல்லாம் பிரசிடெண்ட்டாக வரும்போது அப்படித்தான். 2013 என்னை பிடிச்சி தான் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. பெட்ஸ் ட்ரைனிங்க்கு போயிருந்தேங்க ஊட்டிக்கு. ட்ரைனிங்கில் ஒரு கதை சொன்னாங்க, அருமையான கதை. நான் எல்லா மேடையிலும் அதை பகிர்றது உண்டு. ஒரு ராஜா தன்னுடைய மகளுக்கு சுயம்பரம் நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்கின்றார். அப்போ மாப்பிள்ளை செலக்ட் பண்ணணும். அதற்காக எல்லாரையும் ஒரு குளக்கரைக்கு வர சொல்றார். ஒரு குளத்தின் கரையில் எல்லாத்தையும் அசம்பிள் ஆக சொல்றார். அங்க வந்த உடனே அறிவிப்பு வருது, இந்த ராஜாவின் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த குளக்கரையின் இந்த பக்கத்தில் குதிச்சு அந்த புறம் போய் ஏறுகின்றீர்களோ அவர்களுக்கு தான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக ராஜா கூறியிருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். எல்லாத்துக்கும் ஒரே என்ன இவ்வளோ சின்னதாக வைக்கிறாங்களே போட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. அறிவிப்பு தொடர்கின்றது. இந்த குளத்தில் விஷ ஜந்துக்கள் இருக்கின்றது, முதலை இருக்குது, பாம்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இதை தெரிந்து கொண்டு நீங்க இந்த குளத்துல குதிச்சு நீந்தி அந்த பக்கம் வாங்கன்னு சொல்றாங்க. இந்த அறிவிப்பு முடிய முடிய ஒருத்தர் குளத்துல குதிக்கிறான். குதிச்சு எப்படியே தப்பிச்சு அந்த பக்கம் குளக்கரையில் ஏறிடல. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு வீரமிக்க இளைஞனா அப்படின்னு சொல்லி. அப்படியே அவன் மேலே ஏறணுன்னு திரும்பி கேட்கிறான், யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு கேட்டான். நம்ம அவன் குதிக்கல, பேசிட்டு இருக்க எவனோ தள்ளி விட்டான். அப்ப நீத்தி தானே ஆகணுங்க. ரோட்டரியில் பிரசிடென்ட் ஆகும்னா இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்போ முடிவு பண்ணி பெட்ஸ் ட்ரைனிங் போனதுக்கப்புறம். முன்னால் தெரிஞ்சிருந்தா கூட வந்திருக்கலாம். ஆனால் பெட்ஸ் ட்ரைனிங்கில் போய் உட்கார்ந்துட்டு 2வது நாள் இந்த கதையை சொன்னால் முன்னாலையும் போக முடியல, பின்னால் போகிறதுக்கு ஒரு தயக்கத்தோடு தான் போனேன். ஆனால் அந்த 1 வருட காலம் எனக்கு கொடுத்த அனுபவங்கள் ஏராளம். அந்த ரோட்டரியிலிருந்து நான் கற்றுக்கிட்டது எக்கச்சக்கம். மனிதநேயத்தின் ஆழத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது ரோட்டரி சங்கம் தான். என்றும் மறக்க முடியாது. எத்தனையோ அமைப்புகளில் நான் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ரோட்டரி கற்றுக் கொடுத்தது ஏராளம். அதே போல திருப்பூரில் எப்போ பார்த்தாலும் மக்கள் பரபரப்பு, அதே போல ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பது. இந்த மேடையில் என்னைக்காவது ரோட்டரி மேடையில் பணம் போதும் எல்லாம் நிறைவாக இருக்கிறோம் அப்படின்னு ரோட்டரி மேடையிலையும் சொன்னது கிடையாது, திருப்பூரோட தொழில் அதிபர்களும் சொன்னது கிடையாது. அழகான ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகின்றது. அதாவது பி ஹாப்பிலி டிசாட்டிஸ்ஃபைட்னு சொல்லுவாங்க. பி ஹாப்பிலி டிசாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு என்ன, ரெண்டுக்கு முரண் இருக்குது. எப்படி ஹாப்பிலி டிசாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா, வித்தவுட் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் there is no growth. Without dissatisfaction there is no growth. Without happiness there is no life. இப்போ என்ன பண்ணணும், வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்பவுமே அதை அனுபவிக்கணும், ஆனால் இன்னொரு கோலை வச்சு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரோட்டரி சொல்லிக்க கொடுக்கக்கூடிய பாடம். என்னைக்குமே செட்டில் ஆகாத, ட்ரீம் பிக் ட்ரீம் ஹைன்னு சொல்லி நமக்கு ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா குரோத்து தாங்க எல்லாமே. வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நியூட்ரல் கீரே கிடையாது. ஒன்று நீ முன்னால போற, இல்லாட்டி பின்னால வர்ற. அங்கே நியூட்ரல்ங்கிற ஒரு கீர் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு சொல்லி, அப்படி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ரோட்டரியும் சொல்லிக் கொடுக்கின்றது, நமக்கு வாழ்க்கையும் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போல சேஞ்ச் வளரணும்னு சொன்னால் மாற்றம் வேணும். ஒரு பட்டாம்பூச்சி புழுவாக இருக்குது, அது பட்டாம்பூச்சியை மாறணும்னு சொன்னால் அந்த கூட்டுக்குள்ளே போய் கஷ்டங்களை அனுபவிச்சு தான் வெளியே வர முடியும். வெளியே வந்தால் தான் அது பட்டாம்பூச்சி. அப்போ அந்த எனக்கு குரோத் வேண்டாம், நான் புழுவாகவே இருந்துக்கிறேன்னு சொன்னால் நீ புழுவாயிரு, யாரும் பார்க்க மாட்டாங்க. உலகமே போற்றக்கூடிய பட்டாம்பூச்சியாக, வண்ணத்து பூச்சியாக நீ மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த சிரமத்தை நீ அனுபவிச்சு தான் தீரணும். that which does not change does not grow. அந்த மாற்றத்துக்கு தயாராக இல்லை என்றால் அது பட்டாம்பூச்சியை மாற முடியாது. that which does not change does not grow. that which does not grow dies அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாத எதுவும் வளராது, வளராத எதுவும் நிலைக்காது என்று சொல்வார்கள். அப்ப பட்டாம்பூச்சி மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த வலியை அனுபவித்து தான் தீர வேண்டும். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அப்படித்தான். குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வலி இல்லைன்னா வலி கிடைக்காது. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வலியை அனுபவிக்க நாம் பழக்கி விட வேண்டும். இது எல்லாம் இளைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு எல்லாமே சக்சஸ் ஸ்டோரி மட்டும் சொல்றாங்க, கடந்து வந்த பாதையை யாரும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. சினிமாவில் அந்த எண்டு சிறப்பான எண்டா மாறிடுது. 2 காதலர்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ற வரைக்கும் காமிக்கிறாங்க. எல்லாரும் சொன்னது போன கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு சிரமங்கிறது யாரும் காமிக்கிறதே கிடையாது. அப்போ வெறும் நம்ம சக்சஸ் ஸ்டோரி மட்டும் சொல்லி கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஃபெயிலியர், வலி, கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லணும். அழகான ஒரு கதை ஞாபகம் வருகின்றது.
ஒரு கோயில் இருக்கக்கூடிய படிக்கல் அந்த சிற்பத்தை பார்த்து கேட்டுதாம்மா, நானும் நீ ஒரே பாறையில் பிறந்தோம், ஒரே ஆள் நம்மளை வெட்டினா, ஒரே லாரியில் நம்மளை ஏற்றிட்டு வந்தாங்க, இன்னைக்கு நான் வந்து ஒரே சிற்பி நம்மளை செதுக்குனா, நான் படிக்கல்லாவும் நீ சிற்பமாகவும் நிற்கிற, வாழ்க்கையில் நியாயமே கிடையாது, இது அநீதின்னு சொல்லி படிக்கல் சொல்லிச்சாமா. சிற்பம் பார்த்துட்டு சொல்லிச்சாமா, நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஒரே இடத்துல பிறந்தோம் வளர்ந்தோம் வந்தோம், ஒரே சிற்பி நம்மளையெல்லாம் செதுக்கினார், என்ன சிற்பமா செதுக்கிறதுக்கு முன்னால உன்னைத்தான் சிற்பமா செதுக்கிறதுக்காக எடுக்கிறார். எடுத்து 2 அடி 3 அடி 4 அடி கொடுத்த உடனே ஐயோ அம்மான்னு சொல்லி நீ உடைஞ்சிட்ட, இன்னைக்கு படிக்கல்லாம் இருக்கிற, ஆயிரக்கணக்கான அடிகளை தாங்கியதால் நான் இன்று சிற்பமாக இருக்கின்றேன் என்று சிற்பம் சொல்லிச்சாமா. அப்ப யார் சிற்பமாக மாறுவார்கள் என்று சொன்னால், அந்த அடிகளை வழிகளை வாழ்க்கை கொடுக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் அடுத்த நிலைக்கு உயர முடியும். ஒரு தங்கம் ஆபரணமாக மாற வேண்டும், நகையாக மாற வேண்டும் என்று சொன்னால் தீயில் போட்டால் தான் முடியும். அதே மாதிரி ஒரு டைமண்ட் அந்த ப்ரெஷரில் இருக்கிறனால தான் அது வந்து டைமண்டாக மாறுது. அப்படி வாழ்க்கையும் அப்படித்தான். ஏனென்று சொன்னால், நான் இங்கு நிற்கின்றேன் என்று சொன்னால் எத்தனையோ வலி, எத்தனையோ வேதனை, எத்தனையோ சோதனை, விமர்சனம் எல்லாத்தையும் கடந்து தான் இங்கே வந்திருக்கிறேங்க. நான் சாதாரணமாக இங்கே வரல. அப்போது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பின்னால் இருக்கக்கூடிய வலியை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், தலைவர்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பொறுப்பெடுக்கிறக்கே யாரும் வர்றதில்லை. அவன் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு, தன் குடும்பம் அந்த அளவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தலைவர்களுக்கு மிகவும் மிகவும் தேவை அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. அவர்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய வேலையை நம் ரோட்டரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் சுவாமிஜி பேசும்போது சொன்னாங்க, அதே தான் என்னுடைய கருத்தும். ஒரு சமுதாயம் மாற வேண்டும், தமிழ்நாடு மாற வேண்டும், இந்தியா மாற வேண்டும், திருப்பூர் மாற வேண்டும். எப்படி மாறுங்க? அப்படியே ஒட்டுக்கா மாற்றிட முடியுமா? தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். ஒவ்வொரு மனிதனும் மாறினான் என்று சொன்னால் இந்த சமுதாயம் மாறும். அப்போ அந்த தனி மனித மாற்றத்திற்கான வழிமுறைகளை நாம் செய்கின்றோமா, அரசாங்கம் செய்கின்றதா என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. அரசாங்கம் செய்ய முடியாது. யாரால் செய்ய முடியும் என்றால் நம்மை பொருளால் தான் செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை நம் ரோட்டரி சங்கங்கள் போன்ற சங்கங்களால் தான் செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது. ஒவ்வொரு மனிதனும் மனதளவில் மாற வேண்டும். 2 என்ன சொல்லுவாங்க, பீயிங்னு சொல்லுவாங்க, டூயிங்னு சொல்லுவாங்க. நம்மளாம் டூயிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் பீயிங்கில் ரொம்ப வீக். ஏனென்றால் போராட்ட குணம் வர வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பீயிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பீயிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைப்போம், அங்கே போய் ஒரு தயக்கம் வரும், பேசலான்னு மேடை ஏறுவோம், மேடைக்கு வந்த உடனே ஒரு தடுமாற்றம் வரும். இதை அழகாக கீதையில் சொல்லுவாங்க. கண்ணனும் அர்ஜுனனும் போர்க்களத்துக்கு போகிறாங்க. கண்ணன் தேரோட்டுகின்றார், அர்ஜுனன் வில்லோடு அங்கே செல்கின்றார்கள். வில் வித்தையில் அர்ஜுனனுக்கு மிகையான ஒரு ஆள் கிடையாது. ஆனால் போர்க்களத்தில் சென்று அந்த போர்க்களத்தில் நின்றவுடன் அர்ஜுனன் சொல்கின்றார், கிருஷ்ணா, என்னால் போர் செய்ய முடியாது, எதிரில் நிற்பவர்கள் எல்லாம் என்னுடைய குருமார்கள், என்னுடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், பங்காளிக, நான் போர் புரிய மாட்டேன் என்று அர்ஜுனன் பின்வாங்குகின்றார். கிருஷ்ணன் சொல்கின்றார், நீ போராட வந்தது உன்னுடைய உறவினர்களை எதிர்த்து அல்ல, அநீதியை எதிர்த்து, அதனால் நீ போரிட வேண்டும் என்று சொல்லி 18 அத்தியாயங்கள் கீதா உபதேசம் நடைபெறுகின்றது. ஒரு இடத்துல கூட எப்படி வில்வித்தை புரிய வேண்டும் என்று அர்ஜுனன் இவருக்கு சொல்லிக் கொடுக்கல. யாருக்கு? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா வில்வித்தையில் ஏற்கனவே அவன் வீரன் தான். அப்ப ஏன் புரிய வேண்டும், எதற்காக சண்டையிட வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அவருடைய பீயிங்கை ஸ்ட்ராங் பண்ணாரு. ஏற்கனவே டூயிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற அர்ஜுனன் அந்த போர்ல வென்று விட்டார். அப்ப நம்முடைய குழந்தைகளுக்குள்ள அந்த பீயிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்ன பண்றதுங்க? இன்னைக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுப்பதோ அல்லது வெளியே கூட்டிட்டு போறதுனாலே ஆகுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக முடியாது. உள்முக பயணம் வேண்டும். அதற்காகத்தான் நான் 2 ஆர்கனைசேஷனை என்னை உருவாக்கியதாக நான் கூறுவதுண்டு. ஒன்று இன்ஃபினிட்டிசம், நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும், மகத்ரேயர் ரா அவர் கூட இதில் போட்டிருந்தது, வர்றதா போட்டிருந்தாங்க, ஆனால் தெரியல, வரலன்னு நினைக்கிறேன். அவர் மற்ற எல்லாருக்கும் பண்ணாரா இல்லையான்னு தெரியாது. ஒரு 15 ஆண்டு காலம் நான் அந்த பாதையில் இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தேர்தல் அந்த பிரச்சாரத்தின் பொழுது ஒரு நாள் என்னுடன் பேச வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டதற்கினுங்க ஒரு 5 நிமிடம் என்னோட ஜூமில் எனக்கு வாழ்த்திட்டு போனார். ஏன்னா இன்ஃபினிட்டிசம்லையும் ஒரே எம்எல்ஏ நான் தான், அதனால் என்னை வாழ்த்திட்டு போனார். அந்த தயவு செஞ்சு யாராவது அதில் அந்த பார்த்த ஃபாலோ பண்ணலைன்னா இன்னிலிருந்து பண்ணுங்க. இன்ஃபினிட்டிசம் மகத்ரேயர் ரான் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வரும்.
அடுத்தது வந்து ஆழியார் அருவி திருக்கோயில், வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அந்த அருவி திருக்கோயிலுடைய பயிற்சிகளை நம்முடைய குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதற்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். நீங்கள் பண்ணி அவர்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்னைக்கு வந்து பொல்யூஷனை பற்றி நிறைய பேசணும். எந்த பொல்யூஷன் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டரு, ஏரு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதையெல்லாம் விட அதிகமாக இன்று மனித சமுதாயத்தை பாதித்து கொண்டிருப்பது என்ன என்று சொன்னால் தாட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷன், தாட் பொல்யூஷன். ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனித மனதில் 60,000 எண்ணங்கள் தோன்றுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். எவ்வளோங்க? 60,000 எண்ணங்கள். அதில் 96% எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள். அப்ப எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறான் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் அந்த தாட் டிராபிக்கை கம்மி பண்றாங்களோ, 60,000 எண்ணங்களை யாரெல்லாம் குறைக்க முடிகின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றார்கள். ஒரு ஸ்கிரீன் இருக்குது, அந்த ஸ்கிரீன்ல ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு அடிச்சா படம் கிளியரா இருக்கும். இதே 10 ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம படத்தை அடிச்சோம்னு சொன்னா அந்த ப்ரொஜெக்டர்ல அந்த ஸ்கிரீன்ல வந்து படம் தெளிவாக தெரியாதது போல் ஒரு மனித மனதில் எத்தனை எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அந்த அளவுக்கு குழப்பம் வரும். அப்ப இதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதை அமைதிப்படுத்த வேண்டும். தாட் டிராபிக்கை குறைக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்ற 2ஓடு கிடையாது, இன்னும் பல வழிகள் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா இங்கே வந்து பிஸ்னஸ் வெற்றி பற்றி யாருக்குமே சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய சொத்து சுகம் வச்சிருக்கிறோம், ஆனால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் யாருமே பதில் வந்து இல்லை என்பதுதான் 90% பதிலாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு சங்கடம், அதாவது சௌரியமா இருக்கிறோம் ஆனால் சந்தோஷமா இல்லை. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் சந்தோஷத்தை வெளியே தேடுகின்றோம். சந்தோஷம் வெளியே தேடுறோம். இது கிடைச்சா, இது நடந்தா, இந்த கோல் அச்சீவ் பண்ணா, இவ்வளோ டார்கெட்டை நம்ம இது பண்ணிட்டோம்னா, அட்டைன் பண்ணிட்டோம்னா அப்படின்னு சொல்லி எது வரைக்கும் நம்ம சந்தோஷத்தை வெளியே தொலாகிறோமோ, தேடுகின்றோமோ அதுவரை நம் மனம் அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ முடியாது. ஒரு முட்டை இருக்குதுங்க, அந்த முட்டையை வெளியிருந்து உடைச்சா ஒரு உயிர் மரணம். இதே அந்த முட்டையை உள்ளிருந்து உடைச்சு வந்தா ஒரு உயிர் ஜனனம். இதே தாங்க சந்தோஷத்துக்குமே. ஹாப்பினஸ் இன்சைட் அவுட், அவுட் சைடு இன் கிடையாது. அவுட் சைடு இன் கிடையாது. நம்முடைய சந்தோஷத்துக்கான காரணங்களை வெளியே தேட 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 நம்முடைய நிம்மதியின்மை தான் அதிகமாகுமே தவிர கண்டிப்பாக சந்தோஷம் வராது. இதை புரிய வைக்க வேண்டும். இதை எல்லோருக்கும், நம்முடைய இளைய தலைமுறைக்கு புரிய வைக்க வேண்டும். ஏன்னா நம்மளா கோலை செட் பண்ணி இதை பண்ணுனா இது, இது பண்ணுனா இது போயிட்டே இருக்கிறோமே. எப்போ நிம்மதியா இருக்கிறது, எப்போ சந்தோஷமா இருக்கிறது? அதாவது இப்போ இருக்கிற, அதாவது ₹1 இருக்கிறப்ப ஒருத்தர் தானம் பண்ணலன்னு சொன்னா அவன் 1 லட்சம் வந்தாலும் பண்ண மாட்டான், 1 கோடி வந்தாலும் பண்ண மாட்டான். எல்லாமே ஒரு மனநிலை தான் காரணம், மைண்ட் செட் தான் காரணம். இல்லைங்க நான் அவ்வளோ சம்பாரிச்சா செய்யறேன்னா வரவே வராது. இட்ஸ் நாட் வாட் யூ ஹேவ், இட்ஸ் வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ். உங்கள்கிட்ட ₹1 இருக்கு, அந்த மனநிலை மனநிலை என்ன? ஏன் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஏன் ஏழைகள் ஏழையாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஏன் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் மைண்ட் செட் தாங்க. அந்த மைண்ட் செட், செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக இருப்பதற்கு அவர்கள் செல்வ மனநிலையில் வாழ்வதுதான் காரணம். செல்வ மனநிலை எனக்கு பணம் வந்தா தான் செல்வம். பணத்துக்கும் செல்வ மனநிலைக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. ஒருத்தன் வந்து ₹100 பாக்கெட்ல வச்சிருக்கிறான். இன்னைக்கு சாதாரண ஒரு கூலிக்கு போற ஒருத்தர் கூட ₹100 சாதாரண பணம் தான். 4 பேர் சேர்ந்து காஃபி சாப்பிட போறாங்க. அந்த ₹100 வச்சிருக்கிறவன் நம்மளும் போயிட்டு முதல்ல காஃபி குடிச்சு டம்ளரை வச்சுட்டு வந்தா நான் அந்த ₹20 ₹30 கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைச்சான்னா அவன் வறுமை மனநிலையில வாழ்றான்னு அர்த்தம். ஆனா ₹100 இல்லை ₹20 ₹30 பெரிய காசு இல்ல, நம்ம வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யார் ஒருவன் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி போறானா அவன் வந்து செல்வ மனநிலையில வாழ்றான். இதுக்கு பணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கா? ₹100 தான் இருக்கு. ஆனா அந்த ₹100 இட்ஸ் நாட் வாட் யூ ஹேவ், இட்ஸ் வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ் தட் மேட்டர்ஸ் அப்படின்னா. அது ₹20 ₹30 தானே, எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அப்போ அவன் செல்வ மனநிலையில் இருக்கான். இதே ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பதற்கு அவர்கள் வறுமை மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பவுமே வறுமை. அது நீங்க பாருங்க, கோடீஸ்வரராக இருந்தா கூட ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்னஸ். அப்ப யாருக்கு கொடுப்பார் இறைவன்? யாருக்கு கொடுப்பார்னா யார் மனசுல அந்த நன்றி உணர்வு, எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நான் நன்றியோடு இருக்கணும். முதல்ல எப்பவுமே போறோம் ஒரு பெரிய இதுக்கு போறோம், கல்யாணத்துக்கு, பெரிய மெனு, நல்ல சமையல்காரர், நல்ல மெனு, 50 ஐட்டம் 60 ஐட்டம் போட்டிருக்காங்க. நம்ம 5 மீறின 10 ஐட்டத்தை சாப்பிடுவோம். சாப்பிட்டு வந்துட்டு நிறைவா அருமையா இருந்ததுப்பான்னு வீட்டுக்கு வருவோமா, அல்லது 40 ஐட்டத்தை சாப்பிடலன்னு வருவோமா?
10 ஐட்டத்தை சாப்பிட்டு நிறைவா வீட்டுக்கு வந்துடுவோம். வாழ்க்கையில மட்டும் இறைவன் ஆயிரக்கணக்கான விஷயங்களை நல்லா கொடுத்துருக்கார். ஏதோ 1-2 சில சேலஞ்சஸை கொடுக்குறார். நம்ம என்ன பண்றோம்னா அந்த கிடைக்காத கொடுக்கப்படாத 2க்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி இறைவனை திட்டுறமே தவிர கொடுத்த 998 விஷயத்துக்கு நன்றி சொல்வதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு கணவன் தினமும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றார். நைட் திரும்பி வந்தார். 30 வருஷமா இப்படி நடக்குது. 30 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு நாய் குறுக்க வந்துருது. பைக்ல இருந்து கீழே விழுந்துடுறார். விழுந்து கட்டு போட்டு வர்றார். வந்த உடனே அந்த மனைவியோட கூச்சல் குழப்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவனுக்கு இதே இல்லை, அந்த நாய் எது குறுக்க வந்தது, எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. சரி, 30 வருஷமா நல்லா வந்தாரு, அன்னைக்கெல்லாம் நன்றி சொன்னையா? அப்போ நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தலைன்னு சொன்னா, நம்மளே வர்றோம், நீங்க ஒரு இது கொடுக்குறீங்க, கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க ரோட்டரிக்கு, சார் தேங்க்ஸ் சாருங்கிறோம், மேடையில் ஏற்றி சால்வை போடுறோம், எல்லாம் பண்றோம். ஒரு தடவை நீங்க செய்யல, 2 தடவை செய்யல, 3ஆவது தடவை அவர் என்ன யோசிப்பார்னா, நான் கொடுக்கறது தேவையா அல்லது தேவையில்லையா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு மனிதனுக்கே வரும். அப்ப நம்மை படைத்த ஆண்டவன் இத்தனை கைகால் சுகமா கொடுத்துருக்கேன், சாப்பாட்டுக்கு வழி கொடுத்துருக்கிறேன், தொழில் கொடுத்துருக்கிறேன், அந்தஸ்து கொடுத்துருக்கிறேன், ஆனா நன்றியே சொல்லல. ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும், அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்ங்க, நம்ம நம்மளை தாழ்த்தி நம்ம இறைவனை குற்றம் சொல்றோம். அப்ப நன்றி சொல்ல நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். இது விதி. யாரெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் இறைவன் திருப்பி கொடுத்து கொண்டே இருப்பான். அதனால அந்த நன்றி உழைவை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் இந்த மேடையில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும், இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஒரு ட்ரிபிள் எம், அவர் இன்னைக்கு வரல, என்னை அழகா ட்ரிச்சியில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு தான் மீண்டும் என்னை ஒரு ரோட்டரியில் பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது. அப்படி யாருக்கெல்லாம் ஒரு நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனையோ பேர்த்துக்கு நம்மால் நன்றி சொல்ல முடியும், அந்த நன்றிகளை சொல்ல வேண்டும். அப்ப தனி மனித மாற்றம் சமுதாய மாற்றமாக மாறும். அதே போல லீடர்ஷிப்பை கிரியேட் பண்ணணும், மனதில் அந்த பலத்தை பீயிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய அரசாங்கத்திடம் நான் வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கோரிக்கை, எப்படி மனித வள மேம்பாட்டுத்துறை இருக்கின்றதோ அதுபோல் மனித மனவள மேம்பாட்டுத்துறை என்று ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும். சாமிஜி பேசினாங்க, இது போன்ற பலர் இந்தியா முழுவதும் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் வைத்து ஒவ்வொரு மனித மனதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ப்ராப்ளம்ஸ் ஆர் மெனி, சொல்யூஷன் இஸ் ஒன். ப்ராப்ளம்ஸ் ஆர் மெனி, சொல்யூஷன் இஸ் ஒன் அப்படிம்பாங்க. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை தனித்தனியாக அட்ரஸ் பண்ண முடியாது. தனி மனிதனை மாற்றிவிட்டால், தனி மனித ஒழுக்கத்தை கொண்டு விட்டால் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் நாம் நினைக்கக்கூடிய மாற்றம் வந்துவிடும். இன்னைக்கு எங்கெங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய, நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் 1-2 கிடையாது. எப்போ பார்த்தாலும் டிவி போட்டா, பேப்பரை போட்டா, நியூஸ் பார்த்தா எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் தான். அப்போ இதெல்லாம் தாண்ட வேண்டும் என்று சொன்னால் சவால்கள், எத்தனையோ சவால்கள். இன்னைக்கு போதைப் பொருள், நேற்றெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய ரேலி மேரத்தான் எல்லாம் பானாங்க. போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்தல், வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குதல் என பல தளங்களில் நாம் போராட வேண்டி இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அரசாங்கமோ சட்டமோ மட்டும் செய்து விட முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக தடுத்து விட முடியாது. அதனால் ஒரே ஒரு சொல்யூஷனாக தனி மனித ஒழுக்கம்தான். அப்போ அந்த தனி மனித ஒழுக்கத்திற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும். இந்த ரொட்டேரியன்ஸு நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், அரசியலுக்கு வாருங்கள், அரசியலுக்கு வாருங்கள். இது ஏதோ ஆகாதவர்கள் செய்யக்கூடியது என்று நினைத்து ஒதுங்க வேண்டாம். நல்லவர்கள் ஒதுங்க தீயவர்கள் அதிகமாவார்கள். நல்லவர் ஒருத்தர் ரோட்டில் நடந்து போறாரு, ஒரு 100 ரூபா நோட்டு கிடக்குது, பார்த்த உடனே இது என்னோடதல்ல யாருதோன்னு சொல்லி அவர் விலகி போயிடுறார். பின்னாலேயே கெட்டவர் ஒருத்தர் வர்றார், அந்த 100 ரூபா நோட்டை எடுக்கிறாரு, கத்தி வாங்குறாரு, பிக் பாக்கெட்டோ கொலையோ பண்றார். இதற்கு யார் காரணம் என்று சொன்னால் நல்லவர்கள் தான் காரணம். நல்ல நோட்டை பார்த்தமில்ல, எடுத்தமில்ல, உண்டியில் போட்டிருக்கலாம், அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்போ என்னோடதெல்லாம் அவர் ஒதுங்கும் போது கெட்டவர்கள் உருவாகின்றார்கள். அதே தான் அரசியலையும். அரசியல் அதாவது ஆன்மீகமும் அரசியலும் தான் இறைவன் தான் படைத்த படைப்புகளுக்கு செய்யக்கூடிய 2 விஷயங்கள். என்ன நேரடியாக செய்யறதுங்க? அரசியல், ஆன்மீகம். ஆனால் இந்த 2மே இன்று கொச்சைப்படுத்தப்பட்டு விட்டது. அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாமும் அதை பற்றி நம்ம வெறும் கமெண்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது, விமர்சனம் செய்வர்களாக இருக்கக்கூடாது, பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. இறங்கணும், நல்லவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மாற்றம் என்பது அங்கிருந்து தான் துவங்க முடியும். அப்போ அதை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டு நம்முடைய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நான் இன்னைக்கு 21 ரொட்டேரியன்ஸ் எம்எல்ஏ, தமிழக சட்டமன்றத்தில்
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 10% ரொட்டேரியன்ஸ் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறோம். பெருமை, இது நம்மெல்லாம் வந்து பெருமையாக கொண்டாடக்கூடிய விஷயம். அடுத்த முறை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த 21 பேர்த்த வச்சு ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்த நிலைக்கு அவங்கள உயர்த்துவோம். ஏன்னா கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று என்னைக்கு வந்து இது அதிகமாகின்றதோ அன்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். அதனால் எளிது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நினைச்சா கண்டிப்பாக அது முடியும். நம்மவும் அரசியலுக்கு வர வேண்டும். அதனால் இந்த நேரத்தில் நான் ரொட்டேரியன்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம், நீங்களும் அதாவது முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு கதை, எப்படி ரொட்டேரியன்ஸோட பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய செல்வந்தர், அரண்மனை போல் வீடு இருக்கின்றது. அவருக்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க. வயோதிகம் இறக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றார். அப்போ 3 பசங்களை கூப்பிட்டு யாருக்கு சொத்தை கொடுக்கறதுன்னு யோசிக்கிறார். அதாவது எல்லாத்துக்கும் வேணுங்கிறத கொடுத்துட்டாரு. ஒரு பெரிய தொழிலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை வச்சிருக்கார். அப்போ இதை யார்கிட்ட கொடுக்கறது, நல்ல ஒருத்தங்கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு 3 பேர்த்தையும் வர சொல்றார். வர சொல்லி 3 பேர்த்துக்கிட்ட ஒரே அளவு தொகை கையில் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள 3 ரூம் காமிக்கிறார். எல்லாம் ஒரே சைஸ் ரூமு. இவங்க 3 பேர்த்துக்கிட்ட ஒரே அளவு பணம் கொடுத்துட்டு, நாளைக்கு இரவுக்குள் நீங்கள் 3 பேரும் இங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, உங்கள் கையில் நான் கொடுத்துக்கிற சின்ன தொகையாக இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் அந்த ரூமை நிறைக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். முதல் மகன் போகிறாரு. சீப்பாக எது கிடைக்குதுன்னு பார்க்குறாரு. வக்கிப்பில் கிடைக்குது. அந்த வைக்கோலை வாங்கி கொண்டு வந்து அந்த ரூம் பூரா அடைக்கிறார். 2வது மகன் பார்க்குறாரு. இந்த விழுந்த தலை அதையெல்லாம் பொறுக்க சொல்லி குப்பையெல்லாம் கொண்டு வந்து 2வது ரூமை அடைக்கிறார். 3வது மகன் போகிறாரு. ஒரு மெழுகுவர்த்தி வாங்குறாரு. கொண்டு வந்து ரூமில் பற்ற வைக்கிறாரு. ரூம் பூரா இருள் அகன்று ஒளி வந்து விட்டது. இதை தான் நம்ம செய்யணும். நம்மிடம் இருக்கும் தனி மனித ஒழுக்கம் என்ற மெழுகுவர்த்தியை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றினால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அறியாமை, வறுமை, குற்றங்கள் தானாக விலகும். இதை யார் செய்ய முடியும்னா ரொட்டேரியன் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் வெறும் பார்வையாளராக நான் இருக்க மாட்டேன், குற்றம் மட்டும் சொல்லி கொண்டிருக்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் என்ற எண்ணம் உங்கள் மனதில் வர வேண்டும். நீங்கள் முடிவு செய்தால், நாம் முடிவு செய்தால், ரோட்டரி நினைத்தால், எப்படி போலியோ இல்லாத உலகத்தை உருவாக்கினோமோ அதுபோல் ஊழலற்ற, குற்றமில்லாத, சமத்துவமான தமிழ்நாட்டை நம்மால் உருவாக்க முடியும். கண்டிப்பா நம்மால் உருவாக்க முடியும். உங்களாலும் முடியாது, என்னாலும் முடியாது, ஆனால் நம்மால் முடியும். நம்ம 2 பேர் சேரணும். ஒரு அரசியல்வாதியும் ரோட்டரியும் சேர்ந்தா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்தி விட முடியும். அதனால் இதற்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு சொன்னா, தன்னம்பிக்கை தேவை. தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் துணிந்து செய்து விட முடியும். எப்படி பிசினஸ்ல நீங்க லீடர்ஸா இருக்கீங்களோ, எப்படி ரோட்டரியில லீடர்ஸா இருக்கீங்களோ, நான் எல்லா அசோசியேஷனுக்கு வரும்போது ஒன்று நினைப்பேன். எப்பவுமே ஒரு அசோசியேஷன், ஒரு கட்சிக்குள்ளே நான் போனா என்னுடைய அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்குமோ, என்னவாக இருக்கும் என்று சொன்னால், எந்த வகையில் என்னால் இந்த அசோசியேஷனுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்த முடியும், இந்த கட்சிக்கு என்னால் எப்படி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் என்று நினைப்பேனே தவிர, இந்த கட்சியிலிருந்து, இந்த அமைப்பிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு நாளும் நான் சிந்தித்தது கிடையாது. நீங்களும் சிந்திக்காதவர்கள் தான் நாம் இங்க இருக்கின்றோம். ஏன்னா ரொட்டேரியன்ஸோட கை கொடுக்கும் கை. இங்க பேசுற எல்லாரும் இப்படித்தான் பேசணும், யார் இப்படி பேசல. அப்ப நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த கொடுப்பவர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி நம்ம தொழிலில் முன்னேறணுமோ, எப்படி சர்வீஸில் முன்னேறணுமோ, அதுபோல் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை மட்டும் கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அரசியலிலும் நம்மால் வெற்றி பெற முடியும். ஏனென்று சொன்னால் அது ஒரு புனிதமான துறை. அதை மேலும் புனிதமாக்கி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் அமர்கின்றது என்று சொன்னால், அமரும் பொழுது இந்த கிளை உடைந்து விடுமோ அல்லது ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி பயத்தோடோ சந்தேகத்தோடோ உட்காருவதில்லை. அந்த பறவை மரத்தின் கிளையில் அமரும் பொழுது அந்த கிளை உடைந்து விடுமே என்ற பயத்தில், சந்தேகத்தில் அமர்வது கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த பறவை நம்புவது மரத்தின் கிளையை அல்ல, தன்னுடைய சிறகுகளை என்று சொல்லி, அருமையான இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.